உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. சுவாமிநாதன் பிரிய ஸ்பீச்சு tamira.tv.com லைவ் பண்ணுறாங்க. 64 நாடுகளுக்கு இந்த ப்ரோக்ராம் நிறைய விஷயங்களை நமக்கு கொடுக்க போகிறார். அவருக்கு கொடுக்குற டைமே ரொம்ப கம்மி தான், ஏன்னா அவருக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. திரு புருஷோத்தமன் அவர்கள் சுவாமிநாதன் அவர்களுக்கு வஸ்திரம் சாத்தி வரவேற்கின்றார். அடியனுடைய சிறிய ஒரு தவறு. ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नः चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्. जय जय शंकर, हर हर शंकर, हर हर शंकर, जय जय शंकर. அற்புதமான ஒரு வைபவத்தில் இன்றைய தினம் நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். வேலூரில் மிகப்பெரிய அடையாளம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு தன்வந்திரி பீடம். இன்னைக்கு ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில் ஒரு ஹீரோ வந்து இறங்குறார் அப்படின்னா உடனே எல்ஐசி கட்டிடத்தை கட்டுவாங்க. சென்னையோட அடையாளம் அன்னைக்கு எல்ஐசி கட்டிடம். அதுபோல வேலூர் மாநகரத்திற்கு இன்று மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, இந்த தன்வந்திரி பகவான் மிகச் சிறப்பாக தன்னை நாடி வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் குருபொருளோடு சேர்ந்து திருவருளும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். நமது அன்பிற்கினிய முரளிதர சுவாமிகள் அவர்களது குருவருளும் இந்த தன்வந்திரி பகவானின் திருவருளும் நம் அனைவருக்கும் கிடைத்து இந்த பகவானை என்றென்றும் பிரியாமல் நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு நாம் அனைவரும் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பீடத்தில் இருக்கிற திருச்சன்னதிகள், இந்த பீடத்தின் வழிபாட்டு முறைகள் எல்லாமே நீங்கள் அறிந்தவை. அதை பற்றி நான் சொல்லி டைத்தை வேஸ்ட் பண்ணல. சுவாமிகளுக்கு என்ன விசேஷம், முரளிதர சுவாமிகள் என்ன ஆசை, என்ன பிரியம் அப்படின்னா, இந்த பூமியை யஜ்ஞ பூமியாக மாற்றிவிட்டார். ஒரு ஹோம புகை சாதாரண வீட்டில் நம்ம நடத்துகிற ஒரு ஹோமத்திற்கு என்ன பலன் அப்படின்னா, எந்த விதமான துஷ்ட சக்திகளும் உள்ள நுழையாது. முதல்ல அதான் இன்னைக்கு முக்கியம். இன்னைக்கு நாம் சம்பாதிக்கிற காசு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அந்த பணம் நல்ல வகையில் போகணும் அப்படின்னா எந்த விதமான துஷ்ட சக்திகள், ஒரு காற்று கருப்பு, பலருடைய பொறாமை, பலருடைய எரிச்சல், அதெல்லாம் நமக்கு வராமல் இருக்கணும். அதற்கு மிகச்சிறந்த பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா யஜ்ஞம், அதாவது யாகம். அந்த யாகத்தின் மூலமாக எத்தனையோ பிணிகளை சுவாமிகள் அகற்றி இருக்கிறார். நித்தமும் யாகங்கள் நடத்தி, கல்யாணம் ஆகலையா அதுக்கு ஒரு யாகம், குழந்தை பிறக்கலையா அதுக்கு ஒரு யாகம், வேலை கிடைக்கணுமா அதுக்கு ஒரு யாகம். எல்லாவற்றுக்கும் நமது சனாதன தர்மத்தில் ஒரு தெய்வமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதற்குரிய பரிகார ஹோமமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சுவாமிகள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தினமும் ஒரு யாகத்தை நடத்தி, தினமும் ஒரு சிறந்த வேள்வியை நடத்தி, இந்த பாரத தேசம் மட்டுமல்லாமல் உலகின் பல பகுதிகளில் இருந்தும் இந்த இடத்தை நோக்கி பக்தர்கள் வருகிறார்கள் அப்படின்னா அதற்கு முழுமுதற் காரணம் முரளிதர சுவாமிகள் தவிர வேறு எதுவுமே கிடையாது. அவருடைய ஆத்மார்த்தமான முயற்சி, அவர் பெற்றோர் மேல் கொண்டிருக்கக்கூடிய பக்தி, அதுதான் இன்னைக்கு அவர் இந்த அளவுக்கு வசதி இருக்கு. இந்த அளவுக்கு வசதி இருக்குன்னு நான் பேசுறேன், ஆனால் எனக்கு பக்கத்தில் ரொம்ப சாதாரணமாக உட்கார்ந்துருக்கேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவருக்கு ஒரு என்ன சொல்றது, நமக்கெல்லாம் கொஞ்சம் பணம் வந்துடுது, கொஞ்சம் நல்ல கார் வாங்கிறோம்னா லேசாக காலரை தூக்கி விட்டுப்போம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தன்னிலை மறக்காமல் சுவாமிகள் ரொம்ப இயல்பாக பழகக்கூடிய அந்த தன்மை தான் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை இந்த தன்வந்திரி பீடத்தின் பக்கமாக திருப்பி இருக்கிறது. வணங்க வேண்டியவர்கள் பட்டியலில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முதல்ல தாயைத்தான் சொல்லுவோம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். சுவாமிகள் தாயின் மேலும் தந்தையின் மேலும் கொண்டிருக்கிற பக்தி தான் இன்றைக்கு அவரை அந்த அளவுக்கு உசத்தி இருக்கிறது. ஒரு தாய்க்கு நாம் செய்யக்கூடிய பேரு என்ன அப்படின்னா,
அவர்களை கடைசி வரை கண்கலங்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பாவையும் அம்மாவையும் கவனிக்காம எந்த ஒரு மகன், எந்த ஒரு மகள் ஒரு கோவில் கும்பாபிஷேகத்திற்கோ ஒரு திருப்பணிக்கோ எத்தனை லட்சங்களை அள்ளி கொடுத்தாலும் அதனால் பலன் விளையப் போவது கிடையாது. முதல்ல யாரை கவனிக்கணும் அப்படின்னா அப்பா அம்மாவை கவனிக்கணும். அப்பேற்பட்ட அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடந்து வருகிற இந்த தன்வந்திரி பீடத்தில் இன்றைய தினம் ஒரு திருவிழா, பீமரத சாந்தி. நிறைய திருவிழாக்கள் நடக்கிறது. சஷ்டிப்த பூர்த்தி, பீமரத சாந்தி எல்லாமே இங்கே நடக்கிறது. சுவாமிகளுடைய தந்தையாருக்கு நடந்த 80வது சதாபிஷேகத்தில் பலரும் கலந்து கொண்டார்கள். இன்றைய தினம் கரூர் நண்பர் டி.ஆர். புருஷோத்தமன், அவரது துணைவியார் பி. எத்திராஜுலி என்கிற சாந்தி தம்பதிக்கு இன்று நடக்கிற இந்த பீமரத சாந்தி விழாவில் நம்ம அத்தனை பேரும் கலந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 60, 70, 80, 100 இதெல்லாம் ஒரு சாந்தி பரிகார ஹோமங்கள் என்று சொல்வார்கள். இதெல்லாம் எந்த ஒரு காலத்திலும் நம்ம விட்டுவிடக்கூடாது. நம்மளால் போக முடியல, நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. இந்த பரிகார ஹோமங்களை உரிய பருவத்தில் உரிய நேரத்தில் நம்ம செஞ்சாதான் நமக்கும் ஆரோக்கியம் நிலைக்கும், நமது சந்ததியருக்கும் ஆரோக்கியம் நிலைக்கும். அப்பேற்பட்ட இந்த தம்பதியர்கள் வாசவி கன்னிகா பரமேஸ்வரியை ஒரு அற்புதமான ஒரு குல தெய்வமாக, வழிபாட்டு தெய்வமாக கொண்டு இந்த இனத்தவர்கள் அத்தனை பேரும் செய்து வருகிற இறைப்பணி, ஆன்மீக பணி, வியாபார பணி எல்லாமே எந்த அளவுக்கு நாம் அனைவரும் அறிந்ததே. அதன் காரணமாக இங்கே ஒரு திருச்சந்நிதி கூட சுவாமிகள் அழகாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்று பீமரத சாந்தி காணக்கூடிய இந்த தம்பதியர்கள் சுவாமிகள் சொன்னது போல இன்னொரு 10 வருஷத்தில் இதே இடத்துல, இதே மண்டபத்தில் இன்னும் பல சொந்தங்கள், பேரன் பேத்தி, கொள்ளு பேரன் எல்லாம் கூட இந்த இடத்துல வெகு சிறப்பாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல தன்வந்திரி பகவானை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதற்கு சுவாமிகளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் அந்த தம்பதியருக்கு கிடைத்து மேலும் மேலும் அவர்கள் வியாபாரத்திலும் தொழிலும் சிறந்த விளங்கி என்பது நடக்கணும். அடுத்து கனகாபிஷேகம் நடக்கணும். அதற்கு நாம் அனைவரும் அந்த விழாவிற்கு வர வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல தன்வந்திரி பகவானை மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்வோம். தன்வந்திரி பகவான் அமைந்திருக்கக்கூடிய இந்த பீடத்தில் ரொம்ப சிறப்பு என்ன சொன்ன அப்படின்னா யாகம்னு சொன்னேன். அதை எடுத்து சுவாமிகள் நடத்தக்கூடிய திருவிழாக்கள் மிக வித்தியாசமான திருவிழாக்கள். இந்த உலகத்தில் எந்த இடத்திலும் நாம் பார்த்திட முடியாதது. வேறு எங்கும் இது போல ஒரு விழா நடக்குமா என்று கேட்டிட முடியாதது. அதுபோல அற்புதமான பல வைபவங்களை சுவாமிகள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் வருகிற 22ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி பந்தக்கால் முகூர்த்தம் போட்டு அதை தொடர்ந்து திருவிழாக்கள் நித்தமும் நடைபெறுகின்றன. அதில் முத்தாய்ப்பாக மார்ச் மாதம் 17ஆம் தேதி, மார்ச் 17 அன்னைக்கு 15ஆம் ஆண்டு சமுத்ராபிஷேக விழா, 16 திருக்கல்யாண மகோத்சவ விழா, அதாவது ஷோடச உபசாரம் அப்படின்னு பகவானுக்கு சொல்லுவோம். 8, 16 இந்த நம்பர்லாம் பகவானுக்கு ரொம்ப விசேஷம். 16 விதமான உபச்சாரங்களை நாம் தெய்வத்திற்கு செய்வோம். அதுபோல அன்றைய தினம் 16 திருக்கல்யாணங்களை சுவாமிகள் இங்கே நடத்துகிறார். ஆனால் 16ன்னு அதில் போற்றுக்காரே தவிர அவர் எத்தனை பண்ணுவார்னு தெரியாது. திடீர்னு அந்த நம்பர் கூட்டிகிட்டே போகும். சாதாரணமாக ஒரு தெய்வத்திற்கு நடத்தக்கூடிய ஒரு திருக்கல்யாணம் அப்படின்னாலே நாம் அதில் கலந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அன்றைய தினம் நடக்கிற இன்னொரு சிறப்பான விழா சுவாமிகளோட 58வது ஜெயந்தி விழா. இந்த உலகத்தில் இவர் அவதாரம் செய்த ஒரே காரணம் இந்த தன்வந்திரி பகவானுடைய பிரதிஷ்டை, இந்த தன்வந்திரி பகவானுடைய அருளாசி உலகம் முழுக்க போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காகவே சுவாமிகளின் அவதாரம் இந்த பூலோகத்தில் நடந்திருப்பதாக நாம் அனைவரும் இறைவனுக்கு நன்றியை சொல்ல வேண்டும். இந்த 16 திருக்கல்யாணங்களில் அந்த என்னென்ன திருக்கல்யாணம் அப்படின்னு சுவாமிகள் பட்டியல் போட்டிருக்க. ஒரு திருக்கல்யாணத்தில் கலந்துட்டு நம்மால அதில் முடிஞ்ச ஒரு காணிக்கையை கொடுக்கிறது, அதில் கலந்து கொள்வது என்பது மிகப்பெரிய பேர். அன்றைய தினம் 16 விதமான திருக்கல்யாணங்கள் அப்படின்னா நம்ம படிக்கிறோம், ஆன்மீக நூல்களில் படிக்கிறோம். தெய்வானைக்கு திருமணம் நடந்த இடம் திருப்பரங்குன்றம் அப்படின்னு படிக்கிறோம். வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடந்த இடம் வெள்ளிமலை. பெருமாளுக்கு திருமணம் நடந்த இடம் திருப்பதி. சொக்கேச பெருமானுக்கு திருமணம் நடந்தது மதுரை. இப்படி ஒவ்வொரு இடத்துல நடந்த ஒரு கல்யாணத்தையும்
சுவாமிகள் மொத்தமாக ஒரே இடத்துல கொண்டு வந்து இந்த வாலாஜா தன்வந்திரி பீடத்தில் அன்றைய தினம் அத்தனை திருக்கல்யாணங்களை நடத்த உள்ளார்கள். கந்த புராணத்தில் படித்தோம் அப்படின்னா அந்த தெய்வானை திருக்கல்யாணத்திற்கு என்னவெல்லாம் வந்தது, எப்படியெல்லாம் அந்த திருப்பரங்குன்றம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது அழகாக சொல்லியிருப்பார். தேவலோகத்திலிருந்து விஸ்வகர்மா வந்தாராம். விஸ்வகர்மா அந்த திருப்பரங்குன்றம் மாட வீதிகளை அழகுபடுத்தினாராம். அந்த திருப்பரங்குன்றம் முழுக்க கமுக மரங்களும் பாக்கு மரங்களும் வாழை மரங்களும் நடப்பட்டு இந்த தெய்வானையின் திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடந்ததாம். அந்த திருமணத்திற்கு நடந்த விருந்தை பற்றி அத்தனை அற்புதமாக சொல்லுவார். அதே போல மதுரையில் சொக்கேச பெருமானுக்கும் அன்னை மீனாட்சிக்கும் நடந்த திருக்கல்யாணத்தின் போது உணவு எந்த அளவுக்கு மிஞ்சி குண்டோதரன் வந்து வைகை நதி உற்பத்தியானதை நாம் படித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அத்தனை திருக்கல்யாணங்களையும் இந்த ஒரே இடத்துல சுவாமிகள் நடத்த போறார் அப்படிங்கிறது அது உடனே பார்க்கணுங்கிற ஆசை என்னோட மனக்கண் முன்னால் விரியிறது. எத்துக்கு இன்னும் மார்ச் மாதம் வரைக்கும் காத்திருக்கணுமே, மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்கணுமே அந்த திருக்கல்யாணங்களை அப்படிங்கிற எண்ணம் தான் நம் அனைவருக்கும் மேலோங்குகிறது. ஒரு தெய்வத்திற்கு நடத்தக்கூடிய திருக்கல்யாணத்தில் நாமெல்லாம் பங்கு பெற்றதில்லை. நாமெல்லாம் தெய்வான கல்யாணத்தை பார்த்தது கிடையாது, வள்ளி கல்யாணத்தை பார்த்தது கிடையாது, ஈஸ்வரன் கல்யாணத்தை பார்த்தது கிடையாது. அன்றைய தினம் நம் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை சுவாமிகள் கொடுத்திருக்கிறார். இந்த திருக்கல்யாணங்கள் நம்ம லோகக்ஷேமத்திற்காக, நம்ம எதுவுமே தனிப்பட்ட முறையில் நினைக்கவே கூடாது. இந்த காலத்தில் நம்ம எதை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னா இந்த சனாதன தர்மத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். சுவாமிகள் இத்தனை காரியம் பண்றார் அப்படின்னா ஒரு நாதஸ்வரக்காரர் இருக்கார், இத்தனை வேத பண்டிதர்கள் மந்திரம் சொல்லுகிறார்கள், அக்னி பகவான் எழுந்தருளி இருக்கிறார், இத்தனை மலர் மாலைகள், அன்னம், அத பிறகு இப்படி ஒன்றையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சனாதன தர்மத்தில் ஒரு நல்ல காரியம் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா அது தொடர்பாக எத்தனை விஷயங்கள் நடக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு நடத்துகிற இந்த திருக்கல்யாண வைபவங்களில் அனைவரும் கலந்து கொண்டு அருள் பெற வேண்டும். அதற்கான முயற்சிகளில் சுவாமிகள் இப்படிருந்தே ஆரம்பிச்சிருக்கார். வாழ்க்கையில் நமக்கெல்லாம் கடற்கரையே மிகப்பெரிய பேர் என்ன அப்படின்னா நாம் அத்தனை பேரும் இந்த பிறவியில் மனிதர்களாக பிறப்பெடுத்திருப்பது. ஒரு மனிதனாக பிறப்பெடுப்பதற்கு பதிலாக நாம் வேறு ஒரு பிறவி எடுக்கணும் அப்படின்னா அதற்கு சாஸ்திரத்தில் 80 லட்சம் ஆப்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. 80 லட்சம் இருக்கு. நாம் ஏன் இந்த 80 லட்சத்தில் மிக உயர்ந்த பிறவியான மனித பிறவியை எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த பிறவியில் தான் பகவானுடைய நாமத்தை நம்மால் சொல்ல முடியும், இறைவனுடைய திருப்பெயரை நம்மால் சொல்ல முடியும், ஓம் நமச்சிவாய சொல்ல முடியும், ஓம் நாராயணா சொல்ல முடியும், தன்வந்திரி பகவானே போற்றி என்று சொல்ல முடியும். இந்த நாமத்தை எல்லாம் சொல்லித்தான் இந்த பிறவியை நாம் கடைத்தற்ற வேண்டும். அடுத்து நமக்கு மனித பிறவி கிடைக்கக்கூடாது. அதையும் தாண்டி மிக உயர்ந்த விஷயமான தேவலோகத்தில் ஒரு கைலாயத்திலேயோ அல்லது வைகுந்தத்திலேயோ நம் அனைவருக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு இடம் கிடைக்கணும் அப்படிங்கிறதான் நாம் அத்தனை பேரும் ஒரு பிரார்த்தனையாக வைத்து இந்த பிறவியில் நடக்கிற சத்சங்கங்கள் அத்தனையிலும் நாம் கலந்து கொண்டு இறைவனுடைய பரிபூர்ணமான அருளை பெற வேண்டும். சுவாமிகள் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆதிசங்கரது சன்மத ஸ்தாபனம் என்ன சொல்கிறதோ அத்தனைக்கும் தெய்வத்தை இங்கே நிறுவி அத்தனை சந்நிதிகளுக்கும் மிக உயர்ந்த வழிபாடு நித்தமும் நடத்தி எங்கெங்கிருந்தோ வரக்கூடிய பக்தர்கள் அந்த தெய்வத்தின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக சுவாமிகள் மிகச்சிறந்த காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் நமக்கெல்லாம் 4 காசு பகவான் கொடுக்கிறார், நல்ல உடம்பை கொடுத்துருக்கார், நல்ல சிந்தனையை கொடுத்துருக்கார். அப்படின்னா இந்த சத்காரியங்களில் எந்த அளவுக்கு ஈடுபட்டு நமது பிறவியை நாம் பூர்த்தி செய்ய முடியும், அதுதான் நமக்கு முக்கிய கொள்கையாக இருக்கணும். குருவாயூரில் பார்த்தோம் அப்படின்னா நாராயணியம் எழுதினவர் நாராயண பட்டத்திரின்னு ஒருத்தர். அவருடைய அத்தியந்தமான ஒரு நண்பர் பூந்தானம் என்று சொல்லப்படக்கூடியவர். ஞானப்பண அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினவர். சதா எப்போதும் பகவானது நாமத்தை முழுங்கிக் கொண்டிருப்பார். குருவாயூரப்பட தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையும் தெரியாது. பகவானை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த பூந்தானம் ஒரு நாள் உட்கார்ந்து ஒரு நூல் எழுதுவதற்காக அமர்கிறார். ஒரு நூல் எழுதுவதற்காக அமர்ந்து அவர் அந்த நூலை எழுத துவங்குகின்ற போது பெருமாளின் பிரதாபங்களை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார். பெருமாள் பிரதாபங்கள் எழுதும் போது வைகுந்தத்தை பற்றிய ஒரு வர்ணனையானது அவருக்கு தேவைப்படுகிறது. இப்போ நம்ம தானே ஒரு எழுதுறோம், ஒரு பாட்டு எழுதுறோம், ஒரு கதை எழுதுறோம் அப்படின்னா அந்த சம்பவம் நடக்கிற இடம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும்.
ஆனால் இந்த பூந்தானம் வைகுந்தத்தை அதுவரை பார்த்தது கிடையாது. வைகுந்தம் கைலாசம்லாம் உண்மைதான், போனால் திரும்ப வர முடியாது. யோசிக்கிறார் பூந்தானம், யோசிக்கிறார் நம்ம வைகுந்தத்தை பற்றி எழுதணும்னு ஆசை வந்து கொடுத்து, ஆனால் வைகுந்தம் நாம் சென்றதே இல்லையே அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அந்த யோசிப்பிலேயே மெல்ல ஒரு தூக்கமானது அவருக்கு வந்து விடுகிறது. அப்படியே படுத்து விடுறார். அவர் படுத்த உடனே ஒரு கனவு வருகிறது அவருக்கு. அந்த கனவு என்னவென்றால், தேவலோகத்திலிருந்து வைகுந்தத்திலிருந்து 2 வானவர்கள், அதாவது பெருமாளுக்கு சேவை செய்யக்கூடிய நித்தியசூரிகள், அந்த 2 பேர் ஒரு புஷ்பக விமானத்தில் வந்து இந்த பூந்தானம் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தின் வாசலில் அந்த புஷ்பக விமானத்தை நிறுத்துகிறார்கள். அந்த புஷ்பக விமானத்திலிருந்து இந்த 2 வானவர்களும் உள்ளே சென்று பூந்தானத்திடம் சொல்கிறார்கள், சுவாமி வாங்கோ, வைகுந்தத்தை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டேளே, பெருமாள் காத்துருக்கார், வாங்கோ வைகுந்தம் போகலாம் அப்படின்னு சொல்றார். பூந்தானத்திற்கு ஆச்சரியம், எல்லாம் கனவில் நடக்கிறது. பூந்தானம் உடனே போய் உட்கார்கிறார் அந்த புஷ்பக விமானத்துல. அந்த புஷ்பக விமானம் அடுத்த கணம் வைகுந்தம் செல்கிறது. வைகுந்தம் சென்றவுடனே அந்த வானவர்கள் அவரை அங்கிருந்து இறக்கி, சுவாமி இதுதான் வைகுந்தம் என்று சொல்கிறார்கள். அந்த வைகுந்தத்தை பார்க்கிறார், வைகுந்தத்தின் வனப்பை தரிசிக்கிறார். இத்தனை அற்புதமாக காணப்படுகிறதா இந்த வைகுந்தம் என்று வைகுந்தத்தில் நடக்க நடக்க அதன் ஒவ்வொரு விஷயமும் அவரது மனதில் பதிகிறது. இந்த வைகுந்தம் முழுக்க பார்த்து முடித்தவுடனே அந்த 2 வானவர்களும் சொல்கிறார்கள், சுவாமி வாங்க பெருமாளை தரிசனம் பண்ணிடலாம், பெருமாள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார், அந்த பெருமாளை தரிசனம் பண்ணியாச்சுன்னா உங்களை நாங்கள் பூலோகத்தில் கொண்டு விட்டுடுவோம் அப்படின்னு 2 வானவர்களும் சொல்கிறார்கள். உடனே இந்த பூந்தானம் பெருமாளை நோக்கி செல்கிறார். பெருமாள் சங்கு சக்கரதாரியாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அந்த பெருமாளுக்கு சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரத்தை செய்துவிட்டு கண்கள் கலங்க இந்த பூந்தானம் பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறார். பெருமாள் கேட்கிறாராம் பூந்தானத்திடம், என்ன பூந்தானம், அனைத்தையும் தரிசனம் செய்தாகிவிட்டதா, இந்த வைகுந்தத்தை பார்த்தாகிவிட்டதா என்று கேட்கிறாராம். பகவானே, நிரம்ப சந்தோஷம், எனக்கு என் மனம் ஆனந்தத்தில் தத்தளிக்கிறது. பகவானே, யான் பெற்ற பேரு இதுவரை எவரும் பெற்றதில்லை அப்படின்னு பூந்தானம் சொல்ற. சரி பூந்தானம், நீ பூலோகத்திற்கு செல், எந்த காலத்தில் உன்னை அழைத்துக் கொள்ள வேண்டுமோ நான் அழைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னவுடனே அந்த 2 வானவர்களும் இந்த பூந்தானத்தின் கையை பிடித்து அந்த புஷ்பக விமானத்தில் ஏற்றுகிறார்கள். சுவாமி நம்ம பூலோகம் போகணும் வாங்கோ அப்படின்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது அந்த 2 வானவர்களும் பூந்தானத்தை பார்த்து சொல்கிறார்கள், சுவாமி தாங்கள் எங்களுக்கெல்லாம் குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், இன்றைய தினம் தங்களை இங்கு தரிசித்தது நாங்கள் பெற்ற பேரு அப்படின்னு 2 வானவர்களும் சொல்கிறார்கள். பூந்தானத்திற்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. என்ன சொல்றீங்க நீங்க, நான் தான் சாதாரணமான பூலோகவாசி, ஒரு மானுடவாசி, என்ன போய் உங்களுக்கு குருன்னு சொல்றீங்க, என்னால உங்களுக்கு நல்லது கிடைச்சதுன்னு சொல்றீங்களே, என்ன நீங்க சொல்றீங்க, நீங்க நித்தமும் பெருமாளுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள், பெருமாளின் நித்திய சூரிகளாக விளங்கி கொண்டிருக்கிறீர்கள், எப்படி நீங்க என்ன போய் உயர்த்தி சொல்றீங்கன்னு இவர் கதற ஆரம்பிக்கிறார். அந்த 2 வானவர்களும் சொல்கிறார்கள் பூந்தானத்தை பார்த்து, சுவாமி உங்களது இல்லத்தின் வடக்கு முற்றத்தில் தாங்கள் நித்தமும் அமர்ந்து நாமத்தை ஜெபிப்பீர்கள் அல்லவா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, அந்த வடக்கு முற்றத்தில் எனது இல்லத்தில் அமர்ந்து கொண்டுதான் பகவானுடைய நாமத்தை சொல்வேன், அதே இடத்தில் அமர்ந்துதானே தாங்கள் நித்தமும் பாகவதத்தை சொல்வீர்கள் அப்படின்னு வானவர்கள் கேட்கிறார்கள். ஆமா, அதே இடத்துல உட்கார்ந்துதான் நான் பாகவதத்தை சொல்லுவேன், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறார். சுவாமி தங்களுடைய இல்லத்தில் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் 2 பலாமரங்கள் விழுந்து விட்டனவே, நினைவிருக்கிறதா அப்படின்னு வானவர்கள் கேட்கிறார்கள். ஆமா, என்னோட வீட்டில் 2 பலாமரங்கள் காணப்பட்டன, அந்த 2 பலாமரங்களும் ஒரே சமயத்தில் 6 மாதங்களுக்கு முன்னால் விழுந்து விட்டது, நான் மிகவும் கவலைப்பட்டேன், ஆகா இந்த மரத்தின் உயிரானது பிரிந்து விட்டதே என்று நான் கவலைப்பட்ட தருணமும் உண்டு என்று சொன்னவுடனே, சுவாமி அந்த 2 பலாமரங்களும் நாங்கள் தான், தங்கள் இல்லத்தில் நித்தமும் பகவான் நாமத்தை தாங்கள் சொல்ல சொல்ல அந்த நாமத்தை கேட்ட பலனானது, அந்த பாகவதத்தை கேட்ட பலனானது எங்களுக்கு எத்தகைய உயர்ந்த பதவியை கொடுத்திருக்கிறது என்றால், வைகுந்தத்தில் பகவானுக்கே சேவை செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறது, அதனால் தாங்கள் எங்களுக்கு குருமார் ஸ்தானத்தில் உள்ளீர்கள் என்று சொல்லி பூந்தானத்தை வணங்கினார்கள்.
ஆக ஒரு பலாமரம் பகவானுடைய நாமத்தை கேட்ட காரணத்தினால் அந்த பலாமரத்திற்கே மிக உயர்ந்த ஒரு பதவி கிடைத்திருக்கு அப்படின்னா நமக்கெல்லாம் ஏன் கிடைக்காது? தன்வந்திரி பகவானுக்கு ஆரத்தி காட்டுகின்ற போது அதனுடைய நாமத்தை சொல்வார்கள். இதற்கென்று இருக்கின்ற இந்த காயத்ரி மந்திரத்தை, தன்வந்திரி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை அதிக அளவு பிரபலப்படுத்தியது இந்த தன்வந்திரி ஆரோக்கிய பீடம். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. நமக்கெல்லாம் ஒரு நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை அமைந்தாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய பேரு என்று உணரக்கூடிய காலமாக இது மாறிவிட்டது. ஒரு காலத்தில் நம்ம என்ன நினைப்போம்? பணம் நிறைய இருந்தால் நல்லா வாழலாம், பணம் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இன்னைக்கு பணத்தை ஓரளவு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம், ஓரளவு வசதிகளை பகவான் நமக்கு கொடுக்கிறான். அதை அடுத்து நமக்கு என்ன தோன்றது அப்படின்னா, நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும், எந்த விதமான நோயும் என்னை தாக்கக்கூடாது, எந்த விதமான அச்சுறுத்தலும் எனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை தான் இன்னைக்கு நம்ம அத்தனை பேரும் முன்னாடி வைக்கிறோம். அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான தெய்வம் தான் இன்றைக்கு நம்ம அத்துணை பேருக்கும் கிடைத்திருக்கிற தன்வந்திரி பகவான். இந்த திருக்கல்யாணங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாட்டு அற்புதமாக போட்டாங்க. மார்ச் மாதம் நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்திற்கு ஒரு பாடலை இப்போதே தயார் செஞ்சுட்டாங்க, ஒரு கேசட் வடிவில். ஒரு தெய்வத்தோட திருமணம் நடக்கிற இடத்துல மனிதர்களால் நாம் மட்டும் கலந்து கொள்ளப் போவது கிடையாது. அஷ்டவசுக்கள் கலந்து கொள்ளப் போகிறார்கள். சப்த ரிஷிகள், கோமாதா, காமதேனு, ஆழ்வார்கள், நாயன்மார்கள், தேவர்கள், திக்பாலர்கள், சப்தமாதாக்கள், இப்படி அத்தனை பேரும் அன்றைய ஒரு தினம் இந்த இடத்தில் கூட இருக்கிறார்கள். நம்ம சாதாரணமாக ஒரு சுவாமியை தரிசனம் பண்ணுறதே நாம் பெரிய பேரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அன்றைய தினம் இந்த தெய்வத்தோட திருக்கல்யாணங்களில் நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா ஒரு கைலாசத்தில் இருக்கிற அத்தனை தெய்வங்களையும் தரிசிக்க முடியும். முருகப்பெருமானை தரிசிக்கலாம், விநாயகப் பெருமானை தரிசிக்கலாம், சுவாமி ஐயப்பனை தரிசிக்கலாம், பரமேஸ்வரனை தரிசிக்கலாம், பரமேஸ்வரியை தரிசிக்கலாம். அதே போல வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய மாலவனையும் மகாலட்சுமியும் இங்கே தரிசிக்கலாம். சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மனையும் சரஸ்வதியும் இங்கே தரிசிக்கலாம். நவக்கிரக தேவதைகளை தரிசிக்கலாம். எல்லாவற்றையும் ஆத்மார்த்தமாக நாம் தரிசிக்க முடியும். ஒரு தரிசனம் அப்படின்னா நமது அகக்கண்களால் பெறக்கூடியது கிடையாது, நாம் புறக்கண்களால் பெற வேண்டும். இந்த உள்ள அகக்கண் ஒன்று இருக்கு, வெளியில புறக்கண் ஒன்று இருக்கு. இந்த கண்ணால் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். இந்த கண்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் அகக்கண்களுக்கு தெரியும். அதனால அன்றைய தினத்துல எந்த ஒரு ஆலயம் சென்றாலுமே, எந்த ஒரு திருக்கல்யாணத்திற்கு சென்றாலுமே நமது மனம் முழுக்க இறைவனிடம் கொடுத்துவிட்டு நாம் அத்தனையும் தரிசிக்க வேண்டும். மனிதர்களுக்கு கிடைத்திருக்கிற உறுப்புகள்ல மிக முக்கியமான உறுப்பு என்ன அப்படின்னா நம்மிடம் இருக்கக்கூடிய மனம், அதாவது இதயம் என்று சொல்வோம். ஒவ்வொருவருடைய இதயத்திலும் தெய்வமானது உறைந்து கொண்டிருக்கிறது. நம் யாருக்கும் தெரிவது கிடையாது, நாம் யாருமே உணர்வது கிடையாது. சமீபத்தில் குஜராத் மாநிலத்தில் பரோடான்னு ஒரு இடம் இருக்கு. இந்த பரோடால ஒரு டாக்டர் மேத்தான்னு பேர், ஷைலேஷ் மேத்தான்னு பேர், நடந்த சம்பவம் அது. 69 வயது அந்த டாக்டருக்கு, மிகப்பெரிய ஹார்ட் சர்ஜன். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா 1 மாதம் காத்திருக்கணும். இன்னைக்கு போய் ஒரு சர்ஜரிக்கோ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறோம் அப்படின்னா 1 மாதம் கழிச்சு தான் டேட் கொடுப்பார்கள். ஒரு நாளைக்கு பார்த்தா ஒரு 10-15 ஹிருதயத்தை திறந்து ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி பண்ணக்கூடிய டாக்டர் தனது திறமையின் மேல அந்த அளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடியவர். அனைத்தும் என்னுடைய திறமை தான், நான் படித்த படிப்பு தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அவருடைய கிளினிக்கு ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்தாங்க. பொண்ணோட வயசு 6 வயசு. இந்த அம்மா சொல்றாங்க டாக்டர் கிட்ட, டாக்டர் என்னோட பொண்ணுக்கு 6 வயசாகுது, ஆனால் இவளுக்கு செஞ்ச பரிசோதனையில் இவளுடைய இதயத்தில் ஏதோ கோளாறுன்னு சொல்லியிருக்காங்க, இவள் அதிக நாட்கள் உயிர் வாழ மாட்டாள் என்று டாக்டர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த பரோடாவில் மிகப்பெரிய டாக்டரான நீங்கள் தான் இந்த குழந்தைய பரிசோதனை பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்றார். ஒரு 6 வயசு பெண் குழந்தைக்கு இத்தனை பெரிய துயரமா அப்படின்னு டாக்டர் அதிர்ந்து போய் உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அந்த குழந்தைக்கு எல்லா விதமான பரிசோதனைகளையும் பண்றார். அந்த பரிசோதனை பண்ணி முடிச்சுட்டு டாக்டர் சொல்றார், இந்த குழந்தை மிக அபாயகரமான கட்டத்தில் இருக்கு, இந்த குழந்தையின் நாட்கள் எண்ணப்படுகின்றன, இந்த குழந்தையை நீங்க கூட்டிட்டு வந்தது ரொம்ப தாமதம், உடனடியாக ஒரு சர்ஜரி பண்ணணும், ஆனால் அந்த சர்ஜரி பண்ணின பிறகு குழந்தை பிழைக்குமா என்று உறுதி கூற முடியாது, அந்த சர்ஜரியில் இந்த குழந்தை பிழைத்தால் அதிகபட்சம் 3 மாதங்கள் மட்டுமே வாழ முடியும் அப்படின்னு மிகப்பெரிய டாக்டர் ஷைலேஷ் மேத்தா சொல்றார்.
அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஒரு ஆப்ரேஷனை பண்ணுவோமே, இன்னும் 3 மாதம் இருப்பாளே, இந்த குழந்தையை பார்க்கலாமே அப்படிங்கிற ஆர்வத்தோடு அந்த தாயார் அந்த சர்ஜரிக்கு சம்மதிக்கிறார். ஒரு 6 வயசு குழந்தைக்கு நல்ல விஷயம் தருகிறது. தனக்கு ஏதோ வியாதி, தனக்கு ஏதோ ஆப்ரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு இவர்கள் பேசுகின்ற பேச்சை கேட்ட பிறகு ஒரு நாள் தனது தாயிடம் கேட்கிறாளாம் அந்த குழந்தை, அம்மா, எனக்கு இதயத்தில் ஏதோ பிரச்சனை நீங்கள்லாம் பேசிட்டு இருக்கீங்களே, எனக்கு இந்த இடத்துல ஆப்ரேஷன் நடக்க போகுதா? இந்த ஆப்ரேஷன் நடந்த பிறகு நான் உயிரோடு இருப்பேனா அப்படின்னு 6 வயது சிறுமியாகப்பட்டவள் கேட்கிறாள். ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும்? அந்த தாய் கண் கலங்கி சொல்கிறாளாம் மகளிடம், அம்மா கவலைப்படாதம்மா, இந்த இதயத்துக்குள்ள கடவுள் இருக்க. இந்த இதயத்தை டாக்டர் சர்ஜரி பண்ணினாலுமே உன் இதயத்திற்குள் இருக்கக்கூடிய கடவுளாகப்பட்டவர் நிச்சயம் உன்னை காத்து விடுவாரம்மா, நீ கவலைப்படாதே என்று முதலாக பக்தியை பற்றி 6 வயது பெண் குழந்தையிடம் ஒரு தாயார் சொல்கிறார். ஏன் இன்னைக்கு நம்ம குழந்தைகிட்ட பக்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த குழந்தையிடம் சொல்லத்தான் நம்ம படிப்பு எழுத போறோமா, தேர்வு எழுத போறோமா, ஆஸ்பத்திரிக்கு போறோமா, அயல் நாடு செல்கிறோமா, ஒரு கஷ்டமான வேலைக்கு போறோமா, ராத்திரியில வெளியில போறோமா, நமக்கு பயம் இருக்காது. ஏன்னா கடவுள் நமது மனதிற்குள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது வரும். அதனால தான் நம்மெல்லாம் குழந்தைகள்கிட்ட கடவுள் பக்தியை பற்றி சொல்ல வேண்டும். அதுபோல இந்த அம்மா சொல்றாங்க, உன்னோட மனசுக்குள்ள, உன்னோட இதயத்துக்குள்ள கடவுள் இருக்காருமா, நீ கவலைப்படாத அப்படிங்கிற வாசகத்தை நித்தமும் சொல்லி வருகிறார். ஆப்ரேஷன் முடிகிறது. ஆப்ரேஷன் முடிந்த பிறகு அந்த டாக்டர் பார்க்கிறார். ஆப்ரேஷன் பண்ணும்போது பார்த்தா உடம்பிலிருந்து சொட்டு கூட ரத்தம் வரல. இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது ரத்தம் வரணும், வந்தால் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ரத்தம் வரல, பல்ஸ் ரேட்டு கடன்னு கீழே போகுது, சுத்தமாக கீழே இறங்கிடுச்சு. அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் எதுவுமே இல்லை. இவை எத்தனையும் பார்த்த உடனே அந்த டாக்டர் என்ன சொல்றார், சைலேஷ் மேத்தா நர்ஸுகள்கிட்டையும் உடன் இருக்கிற டாக்டர்கிட்டையும் சொல்றாங்க, அம்மா, இந்த குழந்தையோட பல்ஸ் ரேட் எல்லாம் இறங்கி போச்சு, இந்த குழந்தைக்கு உடம்புல உயிர் இல்லைன்னு நினைக்கிறேன், முடிஞ்சு போச்சுமா, நீங்கள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க, குழந்தையோடது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு, வெளியே வந்த பிறகு இந்த தகவலை தாயிடம் சொல்லுகிறார். இந்த தாயிடம் சொன்ன பிறகு இந்த தாய் கண் கலங்குகிறாள். ஆகா, நமது குழந்தையை கடவுள் காப்பாற்றவில்லையே, அந்த கடவுளின் மனதிற்குள்ளும் ஒரு ஈரம் இல்லாமல் போய்விட்டதே, அந்த கடவுள் நமது குழந்தையின் மனதிற்குள்ளும் இருக்கிறார் என்றல்லவா சொல்லி வந்தோம்னு தாய் வேதனைப்படுகின்ற போது அடுத்த 10 நிமிடத்தில் நர்ஸ் வெளியே வருகிறார். அந்த ஆபரேஷன் தியேட்டரிலிருந்து வெளியே வந்து டாக்டரிடம் சொல்கிறார், டாக்டர், அந்த குழந்தைக்கு இன்னமும் உயிர் இருக்கிறது, அந்த குழந்தையின் உடலில் ஒரு இயக்கமானது தென்படுகிறது, அந்த குழந்தையில் தாங்கள் செய்த ஆபரேஷன் மூலமாக ரத்தமானது தற்போது கசித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நர்ஸ் வந்து வெளியே சொன்ன உடனே இந்த டாக்டர் படை மொத்தமும் திரும்ப உள்ளே செல்கிறதாம். அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள் சென்று அந்த குழந்தையை மீண்டும் ஆராய்ந்து அந்த குழந்தை உயிர் பிழைத்ததை கண்டுபிடித்து டாக்டர் ஆச்சரியப்படுகிறார். அந்த குழந்தை அதன் பிறகு உயிர் பிழைத்து இன்றைக்கு நல்ல நிலையில் அந்த குழந்தையானது காணப்படுகிறது. அந்த டாக்டர் சொல்கிறார், சைலேஷ் மேத்தா சொல்கிறார், எனது வாழ்க்கை வரலாற்றிலேயே இந்த 69 வருடங்களிலேயே நான் படித்த படிப்பு தான் எனக்கு மருத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது, நான் படித்த படிப்பு தான் பல சர்ஜரிகளை என்னை செய்ய வைக்கிறதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதையும் தாண்டி அந்த தாயாகப்பட்டவள் அந்த குழந்தையிடம் சொன்ன ஒரே வார்த்தை, உனது மனதுக்குள்ளும் கடவுள் இருக்கிறாரம்மா, அந்த கடவுளிடம் நீயும் பிரார்த்தனை செய்து கொள், நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அந்த குழந்தையை காப்பாற்றி இருக்கிறது அப்படின்னு மிகப்பெரிய டாக்டர் சொல்கிறாராம். அதன் பிறகு அந்த டாக்டர் கடவுளுடைய படத்தை தனது அறையில் மாட்ட ஆரம்பித்தாராம், வாழ்க்கையிலேயே முதல் முறையாக. ஆக நம்ம அத்தனை பேருக்கும் கடவுள் மேல் நம்பிக்கை வரணும். இன்னைக்கு கடவுள் இருக்கார், சனாதன தர்மம் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் என்ன நினைத்தாலும், என்ன பிரார்த்தனை வேண்டுமானாலும் தாயிடம் சொல்கிறோமோ, தந்தையிடம் சொல்கிறோமோ, சொந்தத்திடம் சொல்கிறோமோ, பகவானிடம் தெரிவித்தால் அந்த இறைவன் நிச்சயம் நமக்கு அருளுவான் அப்படிங்கிற நம்பிக்கை நம் அனைவருக்கும் வர வேண்டும். அத்தகைய அற்புதமான நம்பிக்கை நமக்கு கொடுத்து, சனாதன தர்மத்தின் சாஸ்திரத்தின் மிகப்பெரிய வேரை நமக்கு கொடுத்து, இவற்றையெல்லாம் இந்த காலத்தில் நமக்கு அருளியிருக்கிற தன்வந்திரி பீடத்தின் ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் அவர்கள் மேலும் பல நல்ல காரியங்கள் இங்கே பண்ணணும். இந்த உலகத்தோட ஷேம் ரொம்ப நல்லா இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ விஷயங்களை நம்ம படிக்கிறோம். கடவுள் பக்தி கொண்டவர்களுக்கு வருகின்ற சோதனைகளை நம்ம நிறைய பார்க்கிறோம்.
வாழ்க்கையில் மனித பிறப்பை பற்றி சொன்னேன். இருக்கிறதுல மிக உயர்ந்த பிறவி மனித பிறவி. நம்ம அத்தனை பேரும் சந்தோஷப்படணும். நம்மளால் என்ன பண்ணுறோம், சில சமயம் சலிச்சுக்கிறோம், ஏன்டா மனுஷனாக பிறந்தோம் அப்படின்னு நம்ம சலிச்சுக்கிறோம். சலிக்கவே கூடாது. மிக உயர்ந்த பிறவி மனித பிறவி. இந்த மனித பிறவி சனாதன தர்மம்னு சொன்னேன். அந்த சனாதன தர்மம் நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, நிறைய சம்ஸ்காரங்களை கொடுத்துருக்கு. அந்த சம்ஸ்காரம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு முதல்ல என்ன பண்ணுவோம், ஒரு பேர் வைப்போம், நாமகரணம் அப்படின்னு சொல்லப்போம். அந்த குழந்தைக்கு பேர் வச்ச பிறகு அடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு கல்வி சாலைக்கு ஒரு படிப்பதற்காக அனுப்புவோம். அடுத்தது உத்தியோகம், அடுத்தது திருமணம், அடுத்தது கிரகஸ்தன். இப்படி ஒவ்வொரு நிலைகள் உண்டு. சனாதன தர்மத்தை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, நமது தர்மமானது என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ, இவை அனைத்தையும் நாம் செய்து கொள்ள வேண்டும். அதில் முக்கியமான ஒன்று தான் 60 வருடங்கள் கடப்பது. அதைத்தான் என்ன சொல்லுவோம், ஷஷ்டியப்த பூர்த்தின்னு சொல்லுவோம். பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைக்கிள், அது தமிழ் வருடங்கள் 60. அந்த 60வது வருடத்தில் மனிதன் ஆகப்பட்டவன் அடுத்த ரவுண்டு, 2வது ரவுண்டுக்கு போகிறான். நம்ம நினைக்கிறோம் 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா உடல் தளர்ந்து விட்டது, அவருக்கு பேச்சு சரியாக வரமாட்டேங்கிறது, நடக்கிறதுக்கு சரியாக வரமாட்டேங்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த 60 முடிந்த பிறகு நாம் எதற்காக ஷஷ்டியப்த பூர்த்தி பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்த ரவுண்டுக்கு நம்ம தயாராகிறோம். கிட்டத்தட்ட ஒரு குழந்தை போல திரும்ப நம்ம ஆரம்பிக்கிறோம் நமது வாழ்க்கையை. அதனால தான் அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய சாந்தி பரிகார ஹோமங்கள் ரொம்ப முக்கியம் 60க்கு. இந்த 60களை கடந்த பிறகு வரக்கூடிய 70 என்பது பீமரத சாந்தி என்று சொல்லப்படக்கூடியது. இந்த பீமரத சாந்தி என்பதும் என்ன அப்படின்னா, முக்கியமாக நமக்கு ஆயுளை கொடுத்த தேவதைகள், நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்த தேவதைகள், நமக்கு நல்ல பல சொந்தங்களை கொடுத்த தேவதைகள், நல்ல நண்பர்களை கொடுத்த தேவதைகள், இத்தனை தேவதைகளையும் ஆராதிக்கும் விதமாகத்தான் இன்றைய தினம் இங்கே புருஷோத்தமன் தம்பதியருக்கு இந்த பீமரத சாந்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல அவர்களுடைய உறவினர்கள் பலரும் வந்திருக்கிறார்கள். இந்த 70 அன்னைக்கு இங்கே நடந்த இத்தனை ஹோமங்களும் என்ன கொடுக்கும் அப்படின்னா, அவர்களுக்கு பரிபூர்ணமான ஆயுளை கொடுக்கும். இன்னைக்கு உடம்புல நமக்கு நோய் நொடி இல்லாமல் இருந்தால்தான் நம்மால் நிம்மதியாக அடுத்த வேலையை பண்ண முடியும். ஒரு தொழிலா, ஒரு வியாபாரமா, அனைத்தையும் பண்ண முடியும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னென்ன ஹோமங்கள் இங்கே செய்யப்பட்டதோ, ஒரு சுதர்சன ஹோமமா, ஒரு நவக்கிரக ஹோமமா, தெய்வம் எந்த தெய்வத்தை குறித்து வணங்கப்பட்டதோ அந்த தேவதைகளின் பரிபூர்ணமான அருள் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கிடைத்துவிடும். அதனால தான் இது போன்ற காரியங்களுக்கு 60, 70 என்பதெல்லாம் நமக்கு பத்திரிக்கை வரணுங்கிற அவசியமே கிடையாது. இது முக்கியமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 60 நடக்கிறது, ஒருத்தருக்கு ஷஷ்டியப்த பூர்த்தி, ஒருத்தருக்கு பீமரத சாந்தி நடக்கிறது, ஒருத்தருக்கு சதாபிஷேகம் நடக்கிறது அப்படின்னா, அவர் நமக்கு பத்திரிக்கை அனுப்பலைன்னா கூட நம்ம இன்னைக்கு போய் அவரோட காலில் விழுந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவது நமக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். 80 சதாபிஷேகத்தை, அதாவது 1000 பிறை கண்டவர்னு சொல்லுவோம். அந்த 1000 பிறைகளை கண்டு முடித்தால்தான் சதாபிஷேகம் செய்து கொள்ள முடியும். 1000 பிறை கண்ட ஒருவரை கிருஷ்ண பகவான் நான் வணங்குவதாக கிருஷ்ண பரமாத்மாவை சொல்லி இருக்கிறார். 80 வயசு ஆச்சுன்னா பகவான் கிருஷ்ணபரன் வருவான். அதுபோல இந்த 70 என்பது 80க்கான ஒரு முதல் படி. இன்னும் 10 வருடங்கள் கடகடன்னு ஓடிடும். 2018 இப்போ வந்த மாதிரி இருந்தது, 2019 வந்துடுச்சு. 2019 அப்படியே பேசிட்டே இருப்போம், பார்த்தா 2020 வந்துடும் அடுத்தது. அதுபோல் இன்னும் 10 வருடங்கள் கடகடன் ஓடிடும். இந்த கரூரில் மிகப்பெரிய வியாபார நிறுவனங்களை கொண்டு, மிகப்பெரிய சொந்த பந்தங்களை கொண்டு அற்புதமாக வாழ்ந்து வருகிற இந்த புருஷோத்தமன் தம்பதியர் 70 முடிஞ்சு தெய்வத்தோட பரிபூர்ணமான அனுகிரகங்கள் அனைத்தும் கிடைத்து அவர்கள் அடுத்து என்பதற்கு கூடிய சீக்கிரம் எல்லா வைபவமும் நடக்கணும். இதே போல தெய்வங்களோட பரிபூர்ணமான அருளாசியோட எப்படி திருக்கல்யாணத்திற்கு தெய்வங்கள் எழுந்தருள்வார்களோ அதே போல இந்த இடத்துல நம்ம தெய்வத்தை வரவழைக்கிறோம். அக்னி என்பது தெய்வத்தின் சொரூபம், பஞ்சபூதங்கள் முக்கியமானது அக்னி. அத்தகைய தெய்வங்களோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோடு தான் அவர்களுக்கு இங்கே நடந்திருக்கிறது. அவர்கள் மேலும் மேலும் பல்லாண்டு வாழ்ந்து பல நல்ல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அவர்களது அனைத்து விதமான முயற்சிகளும் பலிக்க வேண்டும். அதற்கு தெய்வம் அருள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். இந்த பெருந்தல் மன்னா அப்படின்னு ஒன்று இருக்கு. இவர் இந்த பூந்தானத்தை பற்றி பேசினார் இல்லையா?
அவர் என்ன உட்கார வச்சு ஏன் பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. கேரளாவில் பெருந்தல்மண்ணான்னு ஒரு இடம், அங்கே தான் பூந்தானத்துடைய விசேஷமான பிருந்தாவனம் இருக்கு. அவர் பிரதிஷ்டை பண்ண ஆலயங்கள், கிருஷ்ணர் ஆலயம் இன்றைக்கும் சீரும் சிறப்பமாக இருந்துருக்கு. அந்த பூந்தானத்தில் நான் 2 நாள் இருந்து அந்த பகவானை, அந்த சித்தரை வழிபட்டு, இன்றைக்கி குருவாயூருடைய கோயில் வரத்துக்கு முக்கிய காரணக்கர்த்தாவாக இருந்தவர் யாருன்னா அந்த பூந்தானம் தான். அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னும் போது இவ்வளோ உள்ள கதை இருக்கான்னு தெரியாது. அது எனக்கு இன்னும் விளக்கி சொல்லி திருப்பியும் போ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் பெருந்தல்மண்ணா, மறந்துடாதீங்க. அங்கே ரொம்ப விசேஷமான அவருடைய வைப்ரேஷன் இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். அவர் பிரதிஷ்டை பண்ண, அவர் ஆராதனை பண்ண ஒரு கிருஷ்ணர் கோயில் இன்றைக்கி பிரமாதமாக இருக்காங்க. முதல்ல வந்தது தான் இந்த கிருஷ்ணர், அப்புறம் தான் குருவாயூரே. அப்படி ஒரு சிறப்பு அப்படி இருக்கு. அதையும் உங்களுக்கு சொல்ல வரும். இந்த 60, 70, 80 அப்படின்றது வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம், வம்சத்திற்கு ஒரு ஆதாரம். பிரதி ஒருத்தரும் நீ நல்ல கேள்வி ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட. ஆண்கள் 60 வந்தால் பண்ணிக்கிறாங்க, 70 வந்தால் பண்ணிக்கிறாங்க, 80 வந்தால் பண்ணிக்கிறாங்க, ஆனால் பெண்கள் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி. அது எல்லார் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக கேட்டிருக்காங்க. அந்த 60, 70 அப்படின்னு சொல்லும்போது மனைவியோடு பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் மாங்கல்ய அந்த சாந்தி வைபவங்கள்லாம் பண்ணுறோம். கண்டிப்பாக ஒவ்வொரு வயசுலேயும் பண்ணணும். நாம் விட்டுடுறோம். ஒவ்வொரு வருஷமும் நாமும் ஆயுஷ்வாமத்தை பண்ணிக்கிட்டு தான் அந்த காலத்தில் இருந்தது. அதனால் பெண்கள் ஆண்கள்ன்றது கிடையாது. அது சம்பிரதாயம் வேறு, அது சாந்தி கிரமங்கள். இது பரிகாரம் நமக்கு. நாம் நமக்குள்ளே பண்ணிக்கிறது நல்லது. அதனால் 70 வந்தாலும் 60 வந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஆயுஷ்வாமம் அபமிருத்தி தோஷங்கள், ஒவ்வொரு வாட்டியும் நாம் சில தோஷங்களை சேர்த்து வச்சுட்டே வருவோம். ஒரு பக்கம் பணத்தை சம்பாதிச்சுட்டே இருப்போம், ஒரு பக்கம் பாவத்தையும் சம்பாதிச்சுட்டே வருவோம். அப்போ அந்த பாவத்துக்கு பரிகாரம் தான் இந்த பிராயச்சித்தங்கள். அதுக்காக பாவம் பண்ணிகிட்டே பிராயச்சித்தம் பண்ணிகிட்டே இருந்தால் அப்படின்னு சொன்னால் அது அதோட கலியுகத்தினுடைய தர்மம். நீங்கள் தானே பண்ணின்னு இருக்கோம். நிறைய பேர் பண்ணுறது என்ன, பாவம் பண்ணி அதை எடுத்துன்னு பகவான் கிட்ட கொடுப்பார் அந்த பணத்தை. அதை வாங்கிறதுக்கு என்ன மாதிரி 2-3 சாமியார் இருப்பார். ஏன்னா இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் ஆகட்டும், ஒரு குருஜி வருவார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம கை பிடிச்சி கீழே உட்கார வைப்பார், திருப்பி எழுந்துக்க வைப்பார். இதுக்கு 5000 ரூபாய் பணம் தருவார். உட்காரத்துக்கும் எழுந்துக்கிறதுக்கும் கற்று தருவார். ஏன்னா இப்போ சுத்தமாக எல்லாம் சேர் இல்லாத உட்கார முடியல, சேர் இல்லாத எதுவும் வாழ்க்கையே இல்லை. கீழே உட்காந்து தியானம் பண்ணும்போதும் கீழே உட்காந்து தபஸ் பண்ணும்போதும் அதுக்குரிய ஆற்றலே வேறு. இப்போ நாமும் டைல்ஸு கிரானைட்டுன்னு வாழ்ந்துட்டு முழங்கால் முட்டிக்காலுன்னு வழியோடு இருக்கும். ஏன்னா கலியுகத்தில் அதுவும் வருவார். அந்த சாமி பைத்து, என்னப்பா ரொம்ப பிரமாதமாக நடக்கிறாருங்க, குருஜியே கையை பிடிச்சி கீழே உட்கார வச்சார், திருப்பி அவரே கையை பிடிச்சி மேலே நிற்க வச்சார். எவ்வளோ அருமையாக கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் கூட போயிட்டு வாங்க, 5000 ரூபாய் தான். ஆனால் ஆரோக்கிய பீடத்தில் ஒரு 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கி போடுங்க அப்படின்னா, இதுவா 10 ரூபா, இதுவா 100 ரூபா. இன்றைக்கி உலகம் அப்படி போயின்னு இருக்கு. உணவு பழக்க வழக்கங்கள், சுற்றுப்புற சூழ்நிலைகள், பேராசைகள், சம்பந்தம் இல்லாத உறவு முறைகள் சீர்கெட்டு போயின்னு இருக்கு. இந்த நாளில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலிகாலத்தில் எல்லாமே ஒவ்வொன்றா அழிஞ்சின்னு இருக்கு. திருப்பியும் இன்னொன்னா பாருங்கள், இன்னொரு 10 வருஷத்தில் யாரெல்லாம் அமெரிக்கா போனாங்களோ அவங்கெல்லாம் திரும்பி வந்துடுவாங்க. என்னப்பா அப்படின்னா, இல்லை எங்கள் அப்பா பண்ண தொழிலையே நான் தொடர்ந்து பண்ணலான்னு நினைக்கிறேன். குயவனுடைய வேலையை பண்ணுவான், பண்டிதனுடைய வேலையை பண்ணுவான்.
வியாபாரியுடைய வேலை பண்ண போகிறான். அதான் நடக்க போகிறோம். ஏன்னா திருப்பி நாம் அந்த பாரம்பரியத்துக்கு வந்துட்டுருக்கோம், அந்த ட்ரெடிஷ்னலுக்கு திரும்புகிறோம். யூ டர்ன் டு நேச்சர் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் இப்போ யூ டர்ன் போட்டுன்னு வர வேண்டிய கட்டாயம் ஆகிப்போச்சு. அதனால் ஆரோக்கியம் பிரதானம். சாந்தி வைபவங்களை நீங்கள் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி இந்த புருஷோத்தம தம்பதிகளுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை சொல்லி, பல வேலைகள் நடுவே நம்ம சுவாமிநாதன் வந்து என்னடா அது பீமர சாந்தி வந்துட்டு சோடத்த கல்யாணத்தை பற்றியே பேசின்னு இருக்காரு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கூட இருக்கும். நம்மளை பற்றி சொல்ல சொன்னால் அவரை பற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு. இது சேத்திரம் சேமமாக இருந்தால் பக்தர்கள் சேமமாகிடுவா, அது கூட இருக்கலாம். இந்த இடத்துல காலை வைத்தாலே போகிறோம் உனக்கு நிவர்த்தி. அதுக்கப்புறம் தான் இந்த பரிகாரங்கள்லாம் அவளுடைய சக்திக்கு ஏற்றாமல் பண்ணிக்கிறது. அதனால் இந்த வாய்ப்பு அளித்த கரூர் புருஷோத்தமனுடைய தம்பதிகளுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அந்த நிர்வாகத்தினுடைய ஊழியர்களுக்கும் எல்லாத்துக்கும் மேலே நான் ஒன்று இங்கே தெரிஞ்சிட்டேன். இன்றைக்கி பேசுகிறான், நாளைக்கு பணம் கொடுக்கலாம் ஓடி போடுறான். அவன் எதிர்பார்த்து நம்ம கிட்ட வரான். புருஷோத்தமங்கிட்ட போனால் ஒரு 5000 ரூபாய் கேட்கலாம், அவர் உடனே அடுத்த வாட்டி இல்லைன்னா அப்புறம் வரப்போகிறதில்லை. ஆனால் 60 ஆண்டுகள் நட்பு சாதாரணமாக இல்லை, 40 ஆண்டுகள் நட்பு. இந்த சொந்தக்காரோடு அவருக்கு வந்திருக்கும் எல்லாமே நண்பர்கள் தான். ஒருத்தர் சொல்கிறார் 40 வருஷமாக பச்சை பாஸ் காலேஜில் நானும் அவரும் ஒன்றா படித்தோம். ஒருத்தர் சொல்கிறார் திண்டிவனத்தில் வந்தவாசியில் நானும் அவரும் ஸ்டூடெண்ட்டு, 2 பேரும் ஒரே ஃப்ரெண்டு. நான் காரைக்குடியிலேருந்து வந்திருக்கேன், நான் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன், நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன், நீங்கள் யாருங்க என்னங்க வேணும்? அவருக்கு நண்பருங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க. அந்த ஃப்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த உறவுக்காரங்களுக்கு மேலானவர்கள் நண்பர்கள். அவர்கள் உயிரை கொடுக்கக்கூடிய தயாராக உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு மனித நேயத்தை வளர்த்திருக்கக்கூடியவர், மனித தர்மத்தை வளர்க்கக்கூடியவர், அன்பை நேசிக்கக்கூடிய ஒரே அன்பர் யார் அப்படின்னா கரூர் புருஷோத்தமன் தான் அப்படின்னு சொல்லி, நான் இன்னிலேருந்து அவருக்கு குருஜி இல்லை, நான் நண்பராகணும்னு ஆசைப்படுறேன். அதான் அவர் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், என்னை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்டுக்கிறேன். இது ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் இல்லை, இன்றைக்கினா நாளைக்கு இது தலைமையாக வரக்கூடியது. அவர்களுடைய நிகழ்ச்சி ஒவ்வொன்றுக்கும் இவர்கள் வந்திருக்கிறார்கள். 60ஆம் கல்யாணம் பண்ணும்போது வந்தார். பையனுடைய முகத்தில் பார்த்தேன். அவருடைய விசேஷமான நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் அவருடைய நண்பர்கள் தான் முதல்ல நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய சகோதரர்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு அச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதாரணது இல்லை ஃப்ரெண்ட்ஷிப், அதை நாமளும் கடைப்பிடிக்கணும். இந்த நண்பர்கள் மேலும் மேலும் அவருக்கு கூட இருந்து 100வது கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும்னு என்னுடைய ஆசையை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.